இந்தியா பர்ச்சேஸ் பண்ணுற 50% ஆஃப் க்ரூட் ஆயில் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அதுலேருந்து தான் வருது நமக்கு. ஓகே, அது இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அந்த இஸ்ரேல் ஈரான் யூஎஸ் வார்னால என்னாச்சு, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த வழியாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் டு 2500 டு ஒரு 3000 ஷிப்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் கிராஸ் பண்ணும் அந்த க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே. பட் ஒன்ஸ் ஆஃப்டர் இந்த வார் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ கரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 to 200 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து அது பாசேஜ் ஆகிற ஷிப்ஸோட கவுண்ட்டில் இருக்குது. பிஎம் சொல்கிற மாதிரி நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கிறதுனாலையோ, வெஹிக்கிள் வந்து ரொம்ப யூசேஜ் இல்லாமல் நம்ம க்ரூட் ஆயில் யூசேஜ் வந்து கம்மியாக குறைக்கிறதுனாலையோ எனக்கு வந்து என்ன பெனிஃபிட் நீங்களாம் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எக்கானமி வந்து நம்ம ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னாலுமே அது ரொம்ப டிக்ளைன் ஆகாமல் பார்த்துக்க முடியும். ஏன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ண தானே க்ரூட் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நம்ம யூசேஜ் கம்மியாக குறைய நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவோம், நம்ம க்ரூட் ஆயில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்ன ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டாலரோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும், நம்ம ருப்பீஸோட ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகும், நல்லாவே டிக்ளைன் ஆகும். மணி ஃப்ளோட்டிங் அதிகமாக இருந்தாலுமே நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒரு பொருளாவோ ஏதோ ஒன்று வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், இந்தியாவை தவிர்த்து வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற கரன்சிக்கு வந்து நம்ம ருப்பீஸாக தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஒன்ஸ் அது வெளியே போகுது அப்படின்னாலும் மேக்ஸிமம் வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா டாலரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நான் ஒரு விஷயத்தை வந்து வெளியில் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம இந்தியன் ருப்பீஸை வந்து டாலருக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் நினைக்கலாம், அது ஏன் பிஎம் மேஜராக கோல்டுக்கும் பெட்ரோல் டீசல் யூசேஜை ரெடியூஸ் பண்ணிக்கோன்னு ஏன் இது ரெண்டுக்கு மட்டும் சொன்னார்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்தியா மேஜர் இதில் இருக்காங்க, இம்போர்ட்டில் தான் இருக்காங்க, இறக்குமதியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து டாப் 2 எது இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலும் கோல்டும் தான் இருக்குது. ஸோ இந்த யூசேஜ் நம்ம குறைச்சோம் அப்படின்னாலே நம்ம ருப்பீஸ்லேருந்து டாலருக்கு கன்வெர்ட் பண்ணுற நீடு வந்து மெஜாரிட்டியாக குறைஞ்சிரும். ஸோ அப்படி குறையிறப்ப என்ன ஆகும், நம்ம ருப்பீஸோட வேல்யூ வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகலை அப்படின்னாலுமே நான் வந்து அந்த ஒரு வீக்னஸ் போகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மோடி ஏன் சொன்னார் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கெல்லாம் பழைய மாதிரி கொஞ்சம் வாங்க, அட் த சேம் டைம் வந்து கோல்டு பர்ச்சேஸாக இருக்கட்டும், அண்ட் தென் வெஹிக்கிள் யூசேஜாக இருக்கட்டும், ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் ஏன் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ஓரளவுக்கு ஷேர் பண்ணேன். மேபி ஒரு சிலது தப்பாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். ஓகே.